அடியாத்தி, சோத்துல என்னத்தை கலந்து தந்தால் தெரியலையே, வாயிலிருந்து நுரையா தள்ளுவே. அடியே காசிகனி, ஒரு கறிச்சோருக்கு ஆசைப்பட்டு உயிரை பணையம் வச்சுட்டியே. வியாதியில போராளுவோ, கட்டையில போராளுவோ, குழம்பு வச்சுட்டு டெஸ்ட் பண்றதுக்கு நம்மளா கிடைச்சோம். அவ ஒரு படியே மரியாதையா குனிஞ்சு குனிஞ்சு கூப்பிடும் போதே நம்ம விசாரிச்சிருக்கணும். வேலையில போற ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இப்ப குத்துதே குடையுது, என்ன நியாயமா? ஒரு பச்சை தண்ணி மோந்து தர்றதுக்கு ஆள் இல்லாம ஒரு ஒத்த கட்டையா ஆகி போனமே. பூவரசம் பூ பூத்தாச்சி, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சி, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ, தூது போறையிலே ரயிலே துடிக்குது ஒரு குயிலே. ஆமாட்டி, ரொம்ப நேரமா துடிச்சிட்டு தான் கிடக்கேன். ஏட்டி ஒரு சொம்பு தண்ணி மோந்து தாட்டி. ஏ அழகம்மா, என் உயிரை காப்பாற்ற வந்த அழகம்மா, ஒரு சொம்பு தண்ணி மோந்து தாட்டி. நடப்பதோ மார்கழி மாசம், தையிலே நிச்சயதார்த்தம், நாதஸ்வரம் மேலம் வரும். ஐயோ கடவுளே, யாராவது காப்பாத்துங்களே, இவ பாட்டு பாடியே என்னைய கொண்டு விடுவாப்பிலையே. ஏட்டி கேளுவி, மார்கழி பிறந்து 2 நாள் ஆச்சுட்டி, இன்னைக்கு மார்கழி 2. காசிகனி, ஏ காசு, ஏட்டி இப்பதான் அவன் கண்ணுக்கு தெரியறனா? என்னதான் இயற்கை காத்து நல்லதா இருந்தாலும் இப்படி மச்சியால வெயில்ல வெட்ட வெளியில இப்படி வெயிலுக்குள்ள வந்து படுத்து கிடக்கலாமா? அப்புறம் சூடு பிடிக்குது அது பிடிக்குதுன்ட்டு என்கிட்ட வந்து மருந்து கேட்கக்கூடாது சொல்லிவிட்டேன். கடவுளே, ஏட்டி ஒரு சொம்பு தண்ணி மோந்துட்டு வாட்டி. தண்ணி கிடக்குது தண்ணி. காசு, நான் பாட்டு படிக்கிறேன், நல்லா இருக்குதா பாரு, என் குரல் அருமையா இருக்குதா பாரு, புதுசா ஒரு லேகியம் கண்டுபிடிச்சேன் மத்துக்க. ஆமா, குரல் இனிமையா வர்றதுக்கு அதுதான் ட்ரை பண்ணி பாக்குறேன். நீ பாட்டு மட்டும் நல்லா இருக்குதா சொல்லேன். ஏட்டி அதெல்லாம் அப்புறம் கேட்கேன், ஒரு சொம்பு தண்ணி வந்து தந்து என் உயிரை காப்பாத்துட்டி. காசு, பாட்டு, 2வது தண்ணி, 3வது எனக்கு பாடுதான் கேக்கியா? மாம ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான். இது நல்லல குரல் நல்லா வர்றதுக்கு தான் லேகியம் கண்டுபிடிச்சேன். அதை சாப்பிட்டதுலேருந்து என்னன்னு தெரில, தொண்டை சவ்வா கிழியுது. ஏட்டி என்னட்டி திடீர்னு காலை பிடிக்கிற? பீலிங்ஸு வந்துச்சு பீலிங்ஸு. அடி ஆத்தி, ஏட்டி என்ன கவட்டையை கடிக்க வர? உம்மா இரு காசு, அந்த படத்தில் இப்படி தான் டான்ஸாக போடுவாவோ, கவட்டையை பிடிச்சி. பீலிங்ஸு வந்துச்சு பீலிங்ஸு. என்னது பீலிங்ஸா? ஏட்டி எனக்கு நிறையா வருது, என்னைய காப்பாத்திட்டி, 2வது உன் பீலிங்ஸை நான் பண்ணுவேன். அதெல்லாம் முடியாது காசு, என் பாட்டு செலெக்ஷனு, 2வது தான் உனக்கு தண்ணி. பீலிங்ஸு வந்துச்சு பீலிங்ஸு. சரி ரைட்டு, நமக்கு நாளைக்கு பால் கன்ஃபார்மு. ஏட்டி உங்களையெல்லாம் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குட்டி. ரொம்ப நன்றி ஆண்டி. அதே சமயம் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. என்ன ஆண்டி சந்தேகம்? அது இல்லட்டி, ஒரு நாளாக சமைச்சு நான் பார்த்ததே இல்லை, ஆனால் 4 வகையாக சோறு குழம்பு கூட்டுன்னு கொண்டு வந்திருக்கீல, அதை பார்த்து தான். அதை விடுங்க ஆண்டி, இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி விட வேண்டியது தானே, நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்போம்ல. ஏட்டி அங்கே ஹாஸ்பிட்டல் முன்னாடியே கடந்து ரொம்ப போர் அடிக்கிட்டி, அதான் சரி வீடு எப்படி இருக்குது மக்கள்லாம் எப்படி இருக்கியேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அது இருக்கட்டும், ஐயோ என்ன மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துட்டு இருக்கா? ஏட்டி சமையல் பண்ணும்போது எதுவும் அடி எதுவும் விழுந்துட்டா? அதை ஏங்கா கேட்கிய? இத்தா பெரிய மூட்டு, அதை வச்சு ஒரு குத்து விட்டா பார்க்கணும், ஒத்த கண்ணு சோழி முடிஞ்சு. யார்கிட்டே அடிச்சது? ஏக்க அதை விடுங்க, எப்படி சமைச்சோன்னு கேட்டியல, இந்த பத்தியில என் கை பொண்ணான கை, இந்த கையினால தக்க காய்கறியெல்லாம் வெட்டுனேன். ஏட்டி ஒரு வார்த்தை ஏக்க, உங்கள் கண்ணில் எப்படி அடிபட்டுச்சு, உங்கள் கை காலெலாம் எப்படி முறிஞ்சிச்சின்னு ஒரு வார்த்தை கேட்டில்லட்டி. ஆண்டி அதை விடுங்க, நானும் என் கையால் கரண்டியை பிடிச்சி கிண்டுனம்லா. அடி பாவி, நீயுமா? ஐயே எக்க, அதை விடுங்க. உப்பு எப்போ போடணும், மஞ்சத்தூள் எப்போ போடணும்னு பார்த்துல போட்டேன். அட சண்டாளி, வாய்க்கு வாய் அக்கா அக்கான்னு சொல்லுவியே, அதெல்லாம் சும்மாவா? ஏட்டி உங்களெல்லாம் நினச்சா பெருமையாக இருக்குட்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அப்படியே கோவப்படாம இந்த அழுக்கு துணியை கொஞ்சம் துவைச்சி எடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துங்க டி. என்னக்கா இதெல்லாம்? ஏட்டி வார்த்தைக்கு வார்த்தை எதுக்கு வந்தியன்னு கேட்டியல்ல, இதுக்கு தான் வந்தேன். ஏட்டி 2 நாளாக குளிக்காம துணியை மாற்றி இவ்வளோ துணி சேர்ந்து போச்சுட்டி, துவைச்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருங்கண்ணே. சரி நான் வாரேன். ஏட்டி வரும்போது மறக்காமல் அக்காவுக்கு கொஞ்சம் செங்கத்தூள் எடுத்துகிட்டு வாங்க டி. ஏக்க ஆஸ்பத்திரியில் எதுவும் ஓட்டையா? பூசி முழுவ புரியலோ? ஓட்டையும் இல்லை சொட்டையும் இல்லை, பல்லு வலிக்கு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, பல்லெல்லாம் திருப்பிடிச்ச மாதிரி இருக்குட்டி, அதான் கொஞ்சம் செங்கத்தூளை போட்டு வளர்க்கணும்னா நல்லா ஷார்ப்பாயிரும். அடி ஆத்தி, ஒன்றும் இது ஏன் டைலாக்கு? எல்லாரும் ஒரே குடும்பமா ஆகி போனோம், யாரு டைலாக்கு யார் சொன்ன என்ன? அடி ஆத்தி. சரிட்டி வாரேண்ணே. ஏட்டி உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்காட்டி? மனசுன்னு ஒன்று இருக்கா? அதில் ஈரம்னு கொஞ்சமாவது இருக்கா? இல்லாட்டி உங்கள் உடம்புக்குள்ள இதயம்னு ஒன்று தான் இருக்கா? ஆண்டி எல்லாமே இருக்கு, ஏன் கிட்னி சட்னி எல்லாமே இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க.
ஏட்டி இப்படி மூஞ்சி முகரையெல்லாம் பேந்து போய் வந்திருக்கேனே, என்னாச்சு? எங்கேயும் விழுந்தியலா? யாராவது அடிச்சியலா? ஒரு வார்த்தை கேட்டியலாட்டி? ஐயே எக்க, நடந்ததான் நாங்க நேரடியா பார்த்தோமே, பிறகு என்னத்துக்கு கேட்டுக்கிட்டு? என்னட்டி சொல்ற? நேரடியா பாத்தியா? ஆமா ஆண்டி, சோறு வாங்க போன இடத்துல வாய் வச்சுட்டு சத்த கட்டமா இருக்கணும்ல, அங்க நடந்தது எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். அந்த ஆண்டி கால் எடுத்து ஒரு மிதி விட்டதுலதான் உங்க கண்ணு நொல்ல கண்ணு ஆயிருச்சு, சரியா? அப்புறம் அந்த கன்னத்தில் இருக்க காயம் கூட தட்டை தூக்கி வீசினதுனால அந்த கன்னத்தில் ஒரு கீரல் என்னக்க. அப்புறம் குனிய வச்சு துணியை துவைச்ச மாதிரி துவைச்சாவ பாருங்க, அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்திய, கரெக்டா? அட சண்டாளிகளா, ஏட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா ஒரு வார்த்தை வந்து தடுக்கப்படாதா? எதுக்கு ஆண்டி வம்பு? நம்ம ஏதாவது தடுக்க போய் உங்க மேல விழ வேண்டிய அடி ஏதோ எங்க மேல விழுந்து அதுக்கப்புறம் பிரச்சனையோ பிரச்சனை தானே. ஆமாம் ஆமாம், அடித்தடி சண்டைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு மார்கழி மாதம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காவோ. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. ஆண்டி, அடுத்த தடவையாவது குழம்பு கூட்டுலாம் வாங்கும்போது வாயை கொஞ்சம் குறைச்சி பேசுங்க. ஏன்னா அடி அடி எதுவும் விழுறதுக்கு வாய்ப்பு இருந்தனா கொஞ்சம் கம்மியாவே விழும்லா. ஏன் சொல்ல மாட்டியே? இதுவும் சொல்லுவியே, இதுக்கு மேலேயும் சொல்லுவியே. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுமா. எல்லாம் எங்க வீட்டு மருமவ அள்ளி சமைச்சதுதான். அல்லிமா, அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. அல்லிமா, என் கூட தான் நீ வரமாட்டேன்ட்ட, நான் தர்றதையாவது நீ வாங்கிக்கிடணும். என்னது மாமா? இந்தாம்மா, இந்த பத்திரத்தை வாங்கிக்க. பத்திரமா? என்னது இது? உன் அம்மா கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின சொத்தெல்லாம் திரும்ப உன் பேருக்கே எழுதிட்டேம்மா. ஏம்மா எதுக்கு சிரிக்கிற? காலத்தை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? எப்போ அந்த சொத்து எங்களுக்கு தேவைப்பட்டுச்சோ அப்போ அது எங்க கைக்கு வரல. இப்போ எனக்கு தேவையில்லை, தேவையில்லாத நேரத்தில் அந்த சொத்து என் கைக்கு வருது. அதான் நினைச்சேன், சிரிச்சேன். எது எப்படியோ உன் சொத்தை உன்கிட்டயே கொடுத்துட்றேன், இந்த வாங்கிக்கம்மா. எது ஏன் சொத்து? எப்போ எங்க அம்மாவை ஏமாத்தி அந்த சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதிக்கிட்டீங்களோ அப்பவே அது உங்க சொத்து. இப்போ எனக்கு இருக்க பெரிய சொத்துனா அது இந்த குடும்பம் தான். தயவு செஞ்சு எங்க நிம்மதியை கெடுத்துறாம இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம், எந்த சொந்தமும் வேண்டாம். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா இவ்வளவு நேரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். இம்மாடி என்னைய மன்னிச்சிருங்க அம்மாச்சி. இவர் பண்ண துரோகத்தையும் என்னால மறக்க முடியாது, இவரையே என்னால மன்னிக்க முடியாது. மருமவளே, நீங்களும் என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. உங்க முன்னாடி குரலை வசதி பேசுறதுக்கு எனக்கு எந்த தைரியமும் இல்லை. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இவரை நேர்ல பார்த்தா இப்படிதான் பேசணும்னு என் ஆள் மனசுல நான் பதிச்சு வச்சிருக்கேன். போங்க, கடைசி வரைக்கும் அந்த சொத்து பத்திரத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். எந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க தங்கச்சி மகளையும் நடு ரோட்ல விட்டீங்களோ அதே சொத்து இப்போ உங்க கையில தான் இருக்கு. எம்மாடி, நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துதாம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். போன காலம் திரும்ப வந்துருமா? எங்க அம்மா திரும்ப வந்துருவாங்களா? சொல்லுங்க, இந்த சொத்து பத்திரத்தை நான் வாங்கிடுறேன். அது எப்படிம்மா வரும்? வராதுல்ல, அப்ப போங்க. எம்மாடி, தயவு செஞ்சு போங்க. திரும்ப உங்களை இந்த வீட்டு பக்கம் பார்க்க கூடாது. இது என் மேல சத்தியம். 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. எம்மாடி, எதுக்குமா அவர்கிட்ட அப்படி பேசினேன்? நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் அப்படி பேசினேன் அம்மாச்சி. என்னம்மா சொல்ற? நான் அவர் தந்த சொத்து பத்திரத்தை வாங்கிக்கிட்டா அவர் உரிமையில எப்ப வேணாலும் என்னைய பிரிச்சு இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அம்மாச்சி இப்படிலாம் பேசி அனுப்பிவிட்டேன். நான் எங்கேயும் போகல அம்மாச்சி, உங்க கூடவே இருக்கேன். இதுதான் என் குடும்பம். தயவு செஞ்சு என்னை யாரு கூட அனுப்பிடாதீங்க. இப்ப மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணும். அழுவாத மருமகளே.